பாண்டியன். என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீங்க பேசிட்டு இருந்ததை வச்சு உங்க பேர் தான் பாண்டியன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன வேணும் உனக்கு? நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு கேட்கறதுக்கு தானே. அதான் சொன்னமே, ரவிசங்கர் ஐயாவோட வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்குன்னு. அவர் என்ன கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்க சொன்னாரு, வேற எங்கேயுமே போக கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க தான் என்ன அவரை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு கூட்டிட்டு போறீங்க. எங்களை நம்பலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சார் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாம உங்களை அனுப்பியிருக்காருன்னு தான் கேட்டேன். நம்பலையான்னு தான் கேட்டேன். நம்புறதுக்கும் நம்பாததுக்கும் ஒன்றும் இல்லைன்னு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இதோ பக்கத்துல வந்துட்டோம், நீ அவர்கிட்டயே நேரில் பார்த்து சொல்லிக்கோ. அண்ணே, என்னண்ணே? ஏய், என்னப்பா உனக்கு? நாங்க கடத்திட்டு போறோம்னு நினைக்கிறியா? ஆமா, நாங்க கடத்திட்டு தான் போறோம். இப்ப அதுக்கு என்ன? நான் அப்படிலாம் சொல்லலைண்ணே, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கடைய மூற நேரம் ஆயிடுச்சுன்னு நானே கஷ்டத்துல உட்காந்துருக்கேன். நீ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பாம்பை பார்த்த தவளை மாதிரி கொரட்டு கொரட்டுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. என்னாச்சு முத்து? என்னன்னு போய் பாரு. நான் பாக்குறானே. நம்ம சரக்கு வாங்கின மாதிரி தான். இதுக்கு தான் சொன்னேன், போறப்பே வாங்கிட்டு போயிடலான்னு. கேட்டா தானே. என்னடா காலி, உன்னாண்ட பெரிய ரப்சரா இருக்குது. டைம் போனா என்னடா, சட்டரை திறந்து உனக்கு தேவையான சரக்கு நான் வாங்கி தரேன்டா. என்னமோ போத்தல. 10 நாள் கழிச்சு இப்பதான் முத வேலைக்கு வந்திருக்கோம், அதை மறந்துட்டு பேசுறியாடா? ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் தூங்கிட்டானா என்னன்னு போய் பார்ப்போ. எங்கடா அந்த பொண்ணு? அங்க போறா. தப்சானா? தல அங்க ஓடுறா. அந்த ஓடுற போறா. புடா. 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 ஏய்.
எங்க தல அழகானா என்னடா பண்ணா ஆளை காணோம். நான் இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே அவங்க நம்ம அவளை கடத்தலன்னு சந்தேகப்பட்டாங்க. இப்ப காணாம இந்த பக்கம் போயிட்டான்னு தானே அவங்க கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. எப்படியாவது தேடி அவளை கண்டுபிடிங்க. டேய் இந்த பக்கம் போய் பாரு. நீ இந்த பக்கம் போ. சரி. மச்சான் அந்த பக்கமா தான் போயிருப்பா. கோபிக்கு பண்ணலாம். ஏய் பூங்குடி, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை காணாம ஜீவா எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கான் தெரியுமா? எங்க போய் தொலைஞ்ச? பத்தாததுக்கு போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. இப்படி எங்க இருக்க? கோபி, கோபி, என்னை யாரோ கடத்திட்டாங்க கோபி. ஏய், என்ன என்ன சொல்ற பூங்குடி? உன்னை யாரும் கடத்திட்டாங்களா? ஆமா கோபி, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கேன். அவங்க என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஜீவா சாருக்கு போன் போட்டு அவர் எடுக்கல. அதான் நான் உனக்கு போன் பண்ணேன். ஏய், இப்போ நீ எங்க இருக்க பூங்குடி? நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல கோபி. ஏய், இங்க பாரு. சரி, நீ இருக்கிற இடத்துல ஏதாவது கடை, போர்டு, அட்ரஸ் அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்து சொல்லு. நான் அதை வச்சு கண்டுபிடிச்சு எப்படியா நாங்க வந்துடுறேன். கோபி, இது ஏதோ ஆளே இல்லாத இடமா இருக்கு. ஹே, இங்க பாரு, இங்க பாரு. நீ தூரத்துல ஏதாவது போர்டு தெரியுதா பாரு. ஏதோ இங்க EVP மால் மாதிரி தெரியுது. அப்ப இது பூந்தமல்லி பக்கத்துல இருக்க பழைய EVP தீம் பார்க்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? நீ அங்கேயே மறைஞ்சிரு, நான் வந்து உனக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் வந்துரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், ஓகேடா ஓகேடா, கூல் கூல். ஏய் என்ன போன்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியா? கொடுங்க. ஏய் புறாவுல ஏய் ஆடி ஏய் ஆடி நான் போனை என்ன நம்ம விடுங்க. அமைதியா வரணும். Please என்ன விடுங்க. ஏய் அப்படி ஓட பாக்குற? ஏய் விடுங்க. ஆடி ஏய் விடுங்க. விடுங்க. ஆடினா என்ன விடுங்க, ஆ, please. ஏய், விடு. ஏய், ஓடி என்ன விடு. ஓடி உள்ள ஓடினா ஏய் சுமாரி ஏய் வண்டியா அத்தனா அவ்வளவுதான். ஏய்
டேய் போன் எடுத்து தொலையண்டா. இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்றது? எட்ரா போன் எட்ரா. என்னடா கோபி? டேய் போன் எடுக்கிறதுக்கு உனக்கு என்னடா இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஃபோனை ரூம்ல வச்சுட்டு வெளியே இருந்தேன்டா. சரி, பூங்குடி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆம், நான் அதை சொல்லதான்டா உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். என்னடா சொல்ற? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா? டேய் இங்க பாரு, நான் சொல்றது கேட்டு நீ தயவு செய்து ஷாக் ஆகாத. டேய் என்னடா பூங்குடிக்கு என்னாச்சு? டேய் பூங்குடியை யாரோ கடத்திட்டாங்கடா. டேய் என்னடா சொல்ற? டேய் விளையாடாத, ஆல்ரெடி நான் டென்ஷன்ல இருக்கேன். டேய் நான் ஏன்டா கூட விளையாட போறேன்? மச்சான் உண்மையை தான்டா சொல்றேன். டேய் அவளை யாரோ கடத்திட்டாங்க மச்சான். அவளை கடத்திட்டு போனப்ப தப்பிச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணா. கடைசியில மறுபடியும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவ என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தப்பவே அவங்க வந்து திரும்ப அவளை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மச்சான். டேய் யாருடா கடத்திருப்பாங்க? எனக்கு புரியலடா. கடத்துற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே. டேய் அந்த ஆராய்ச்சியில அப்புறம் வச்சுக்கலாம்டா. அவ கடைசியா இருந்த இடம் எனக்கு தெரியும். அவ என்கிட்ட ஏதோ ஒரு லேண்ட்மார்க் சொன்னா. டேய் அதை வச்சு நாம எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? டேய் நம்ம கிட்ட இப்ப இருக்கிற குழு அது ஒண்ணுதான் மச்சான். மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? டேய் அவ ஃபோன் பண்ணத பார்த்தவங்க அவ போனை மட்டும் விட்டு வச்சிருப்பாங்களாடா? அடா பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேக்குற. நானும் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மச்சான். ஆனா அது சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. டேய் எல்லாத்தையும் போன்லயே பேசிட்டு இருக்க முடியாதுடா. இந்த பாரு நீ உடனே புறப்பட்டு பூந்தமல்லிக்கு வாடா. அங்கே எங்கடா? அங்க பழைய ஈவிபி தீம் பார்க்கா இருக்கலாம்டா. அங்கதான் அவளை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு க்ளூ இருக்குன்னு நினைக்கிறேன்டா. டேய் அவ இருக்கிறது அங்க, அப்புறம் எப்படி உன்கிட்ட க்ளூ இருக்கும்? டேய் அதை நான் நேர்ல வந்து சொல்றேன், நீ அங்கே இரு. டேய் டேய் இவன் என்ன குழப்பறான்? இவன் கிட்ட என்ன க்ளூ இருக்குன்னு சொல்றான்? எதுவுமே புரியலையே. டேய் பாத்துடா, கொஞ்சம் ஏமாந்தா அவ எஸ்கேப் ஆயிருவா, புரியுதா? நாம கேடினா அவ பழைய கேடி. அவ நாம ஏமாந்து இந்த நேரத்துல கார்ல இருந்து இறங்கி ஓடிட்டா. இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து அவ தப்பிக்க முடியுமா? நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன நீங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல கூட்டிட்டு வரல, அதை மட்டும்தான் இப்ப எங்களால சொல்ல முடியும். கேள்வியா கேட்டு எங்களை கொல்றிய. டேய் அவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? உள்ள இழுத்துட்டு போய் கட்டி போடலாம்டா அவள. ஏய் ஏய் அடி ஓ அடி பண்றீங்க? நட. போல்ல. விடுங்க. ஏய், விடுங்க. டேய் மச்சி சேர்ல வச்சு கட்டா. விடு. ஏய் ஏய், விடுங்க. டேய் முதல்ல வாயில துணி வச்சு கட்டறா. இது பெரிய சருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன விடுங்க. ஏய் ஏய் சீக்கிரம்டா. நல்லா கட்டுறா. புடி பின்னாடி இழுத்து கட்டு. கொஞ்ச நேரத்துல நம்மள அலற வச்சுட்டாளே. இவன் மட்டும் தப்பிச்சு போயிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே நாம தப்ப விட்டோம்னு சந்தேகம். தப்பிருந்தா வேற என்ன பண்ணிருப்பா? நம்மள போட்டு தள்ள ஆளை செட் பண்ணிருப்பா. சரி தல, அதான் வேலை முடிஞ்சிருச்சுல. நான் கடைக்கு போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் தல. ஏண்டா குடிகார போயல, உன்னை அனுப்புனா நீ நாளை காலையில தான் வருவ. குடிச்சிட்டு அங்கேயே மட்டையிற மாட்டா? எப்பவோ நடந்தது இப்ப ஞாபகம் வச்சு பேசுறே தல. இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. உன் விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதுவும் இல்லாம நேரமாயிருச்சு வேற. கடையெல்லாம் மூடிட்டு இருப்பாங்க. நான் போய் நம்ம ஜில் பார்ல வாங்கிட்டு வரேன். அங்கதான் சட்டை திறந்து சரக்கு கொடுப்பாங்க. தல சைடிஸ் வாங்கிட்டு வந்துருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எவ்வளவு பத்திரமா பாத்துக்கங்க. தள்ளு.
சீக்கிரம் வந்துருங்க. ஆ எல்லாம் இவளால. நாம புறப்பட்ட நேரத்துக்கு இங்க வந்திருந்தா நேரம் சரக்க போட்டு சாஞ்சிருக்கலாம். நமக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. டேய் வாடா. தம் இருக்கடா. இந்த இடம் தானே சொன்னா. இவனை வேற இன்னும் ஆளை காணும். டேய் என்னடா வரதுக்கு இவ்வளவு நேரம்? இல்லடா மறுபடியில டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்டா. டேய் பூங்குடி இங்க எங்கேயோ இருந்துதான்டா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. டேய் நீ ஏதோ க்ளூ வச்சிருக்கேன்னு சொன்னல, என்ன க்ளூ? இல்லடா அது க்ளூவான்னு தெரியல, ஒரு சின்ன டவுட் தான். டேய் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சத்தியமா புரியல மச்சான். டேய் கோபி, எனக்கு தீபிகா மேல சந்தேகமா இருக்குடா. இது டேய் இந்த கடத்தலையா? ஆமாண்டா. டேய் கடத்தல்னு நீ சொல்லி தாண்டா எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாலே அவ மேல எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. அவ இந்த அளவுக்குலாம் போவா நான் நினைக்கலடா. எனக்கும் சரியா தெரியல. இருந்தாலும் எனக்கு அவ மேல ஒரு சந்தேகம் இருக்கு. நான் அம்மாவை கோயில்ல இருந்து போயிட்டு கூட்டிட்டு வந்தப்போ பூங்கொடி காணாம போனதை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லாம தீபிகா சந்தோஷமா இருந்தாடா. அவளுக்கு போட்டியா இருந்தவ சீன்லயே இல்லன்றப்போ அவளுக்கு சந்தோஷம் வர்றது நேச்சுரல் தானடா. இது பாரு, அவ நைட்டு தூங்கிட்டு இருந்தப்போ அவளோட போன்ல அவ யார்கிட்ட போன்ல பேசினான்னு சொல்லி நம்பரை தேடி எடுத்த. இந்தா பண்ணு. லக் இருந்தா கடத்த நம்ம கண்டிப்பா போன் எடுப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்னடா டேய் நான் அடிச்ச நம்பர் இவங்கிட்ட தான் இருக்கு. போன கூட டேய் சும்மாடா. மச்சான், இவனுக்கும் பூங்குடி காணாம போனதுக்கு ஏதோ தொடர்பு இருக்குடா. இவனை 4 சாத்து சத்தன எல்லா உண்மையும் வரடா. டேய் அட்ரா மச்சான். போடா.